தேடுவோர் கண்டடைவர். நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கின்றேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். சாலமோன் கடவுளின் ஞானத்தை கொடுக்கும்படி கெஞ்சுகிறார். தன்னை கடவுளின் ஊழியராக தேடுபவனாக அழைத்துக் கொள்கிறார். கடவுளுடனான அந்த உறவில் மகிழ்ச்சி அடைந்தார். அதோடு புரிந்து கொள்ளும் இதயத்தை தந்தருளும் என்று கடவுளிடம் கேட்கின்றார். 1 ராஜாக்கள் 3:10 அவரது கோரிக்கைக்கு கடவுள் சாதகமான பதில் அளிக்கிறார். கடவுள் சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தார். அவர் தீர்ப்பளிக்க வேண்டிய சட்டம் மற்றும் அவர் செய்ய வேண்டிய வழக்குகளை பற்றிய சரியான புரிதலை அவருக்கு வழங்கினார். சாலமோனின் தேடலும் கோரிக்கையும் அசாதாரணமானது. தனது நன்றியை தெரிவித்த பிறகு கடவுளின் கருணைக்காக வேண்டி நிற்கிறார். தனது கடமைகளை எப்படி செய்வது என்று எனக்கு தெரியாது என்று ஒப்புக்கொள்கிறார். மத்தேயு 7:7 கூறுகிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு தரப்படும் என்றும் தேடுவோர் கண்டடைவர்கள் என்றும் சாலமோனுக்கு கடவுள் கொடுத்த அதே வாக்குறுதியை இந்த வார்த்தைகள் மூலம் கடவுள் நமக்கு வாக்குரைக்கின்றார். சாலமோன் மக்களை நியாயம் தீர்க்க நன்மை தீமைகளை பகுத்தறிய தலைமைத்துவத்தின் முக்கிய அங்கமாகிய ஞானத்தையும் பகுத்தறிவையும் தேடினார், பெற்றுக்கொண்டார். எபேசியர் 1:18 அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்தவர்களுக்காக ஜெபிக்கும்போது புரிதலின் கண்கள் பிரகாசிக்கப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தேடுவோர் அனைவரும் கண்டடைவர் என்பதை சாலமோன் வாழ்வு வழி பெறப்படும் உண்மை. நாம் தேவைகளாக இறைவனிடம் மன்றாடுவோம். இறைவனின் அருளாம் ஞானத்தை தேடுவோம். ஏனென்றால் தேடுவோர் அனைவரும் கண்டடைவர். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.